49ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனம், கனம் பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இந்த மன்னாவினுடைய தலைப்பு, பூமியில் மனித வாழ்க்கை நிலையற்றது. நிலையற்றது. மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்றதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. காலையிலே தோண்டி மாலையிலே அறுப்புண்டு போகிற புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாய் இருக்கிறது மனிதனுடைய ஜீவன். நாளை இந்த பட்டணத்திற்கு போய் என்ன வியாபாரம் செய்யலாம் என்று வியாபாரத்தின் மேலே, உலக காரியங்களின் மேலே சிந்தையாய் இருக்கிறவர்களே, உங்களுடைய ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகைக்கு சமானமாய் இருக்கிறது. புகையை போன்று உங்களுடைய ஜீவன் எப்படி கொஞ்ச காலம் கொஞ்ச நேரம் நாம பார்க்கப்படுகிறது, பிறகு அது கலைந்து போகிறது அல்லவா? அதே போலதான் மனிதனுடைய ஜீவன். கேட்கிற அருமையான தேவச்சனமே, எனவேதான் இப்படிப்பட்ட ஜீவனை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டாது. வரும்போதும் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போதும் ஒன்றும் கொண்டு செல்வதில்லை. எப்படி இந்த மண்ணுக்கு வந்தோமோ அப்படியேதான் நாம் இந்த மண்ணுக்கு திரும்ப போகிறோம். மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்றது என்கிறதை நீங்கள் அறிந்தவர்களாய் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிற வண்ணமாக, ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷம் புசித்திளை பார்ப்பதற்கு எங்களுடைய சந்ததியினர், நாங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், எல்லா சந்ததியினரும் சாப்பிட்டு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக அநேக சொத்துக்களை நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன் ஆத்துமாவோடு சொல்லிக் கொள்வானா. ஆண்டவர் சொல்வாரா, பதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி நீ எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்த இவைகள் எல்லாம் யாருடையதாகும் என்று சொல். எனவே நிலையற்றதாயிருக்கிற மனிதனுடைய ஜீவனை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். உலக காரியங்களை குறித்து பெருமை பாராட்டாதிருங்கள், மேன்மை பாராட்டாதிருங்கள். தேவனை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுகளாய் காணப்படுங்கள். ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருக்க, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருக்க, பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமை குறித்து மேன்மை பாராட்டாதிருக்க. பூமியிலே நியாயத்தை நீதியும் செய்கிற ஆண்டவர் ஒருவரே உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர் என்கிறதை குறித்து, ஆண்டவரை குறித்தே மேன்மை பாராட்டுகளாய் காணப்படும். நாம் ஜெபப்படும். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எந்த ஒரு மனுஷனும் ஜீவனை குறித்து பெருமை பாராட்டாதபடிக்கு ஜீவன் நிலையற்றது என்கிறதை உணர்ந்து ஆண்டவரை பயத்தோடு பக்தியோடு வரும் நாட்களில் ஆகிலும் ஆண்டவர் உண்மையாய் உத்தமமாய் ஜீவிக்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.